உங்களுடைய தேர்வு தாளை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். தேர்வு தாள்னா என்னடா? அதான்டா மார்க் ஷீட்டு. பரீட்சை பேப்பர்னு தமிழ்ல சொல்ல வேண்டியதானே, அதை விட்டுட்டு ஏதோ பேசிக்கிட்டு. என்ன மதிப்பெண் குறைந்துள்ளது? இது என்ன சார் கொடுமையா இருக்கு? நீங்களே குறைச்சு போட்டுட்டு இப்ப எங்கிட்ட காரணம் கேக்குறீங்க? உனக்கு எல்லாம் பன்றி மேய்த்தால்தான் புத்தி வரும். அவனதான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவனதான்டா தேடிக்கிட்டு இருக்கேன். எவனடா தேடிக்கிட்டு இருக்க? பள்ளிக்கூடம் போய் படிச்சா புத்தி வரும்னு சொன்னானே அவனத்தான். இப்ப பண்ணி மேய்ச்சாலி புத்தி வரும்னு இந்த வாத்தியார் சொல்றாரு. டேய் முனிசு, 98 மார்க் வாங்கிட்டு ஏன்டா அப்படி அழுதுட்டு இருக்க? 2 மார்க் போச்சுடா. எங்க அப்பா திட்டு வர்றா. 2 மார்க் எங்கடா போச்சுன்னு கேப்பாரு. அந்த 2 மார்க் தான் தெரியாம காலிக்கு போட்டுட்டாங்கன்னு சொல்ற. காலி 2 மார்க்லாம் எடுத்துட்டு எப்படா நிம்மதியா இருக்கா? இப்படிலாம் எடுத்தா எங்க அப்பா என்னை கொண்டே போட்டுருவாரா. 98 மார்க் எடுத்தா எங்க அப்பா என்னை கொண்டே போட்டுருவாரா? என்னடா சொல்றா? ஆமாண்டா, எவனை பாத்துடா எழுதுனேன்னு அடி வெளுத்துருவாரு. அவன் என்னடா அங்க வாத்தியார் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கா? சார் அடிக்காதீங்க. ஏன்டா உன்னை அடிச்சாரு? பேப்பரை காமிச்சு சார் இந்த கேள்விக்கு ஏன் மார்க் போடலன்னு கேட்டேன். அடிக்கிறாரு. அதுக்கு அடிச்சாரு. பேப்பரை காமி. என்னடா கொஸ்டின் இருக்கு, ஆன்சரியா காணா. அதான் இந்த கேள்விக்கு ஏன் மார்க் போடலன்னு கேட்டேன். அடிக்கிறதோட விட்டாரு. ஐயா கூட்டி பார்த்தா 45 தான் வருது, நீங்க 50 போட்டிருக்கீங்க. கூடுதலான மதிப்பெண் வேண்டாம் என்று வந்துள்ளாய். உன் நேர்மையை மெச்சுகிறேன். எனக்கு மார்க்கை விட நேர்மையா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். எங்கடா என் பேப்பரை காணா? இந்தாங்க உங்க பேப்பரு. என்னடா 45 மார்க் போட்டிருக்கு, 50 மார்க் பார்த்தேன். இப்போ நேர்மையா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேய் அவன் வாழ்க்கையில நேர்மையா இருங்கடா.